வணக்கம். நான் உங்கள் ஜோதிராசன் வஜ்ரம் அருள்ராம். 2026ஆம் ஆண்டு மேசராசிக்கு என்னென்ன நன்மைகள் பலன்கள் கிரக பயிற்சிகள் கொடுக்கவிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கிறோம். இந்த கிரக பயிற்சி எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறது அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த கிரகம் பயிற்சியானதுனால மேசராசிக்கு எவ்வாறு நன்மையை தரப்போகுது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அதை விளக்கமாக இந்த பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். லைக் பட்டனை மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்கிறது. எதன் மூலமாக? 3 கிரக பெயர்ச்சியின் மூலமாக. 3 கிரகம் என்னென்ன கிரகம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல குரு பகவான் பெயர்ச்சி, அதற்கப்புறம் ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 கிரக பெயர்ச்சியும் இந்த வருடம் நடக்க இருக்கு. இந்த கிரக பெயர்ச்சிங்களால மேசராசிக்கு எவ்வளவு பலன்கள் நன்மைகள் இருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல்ல குரு பகவானின் பெயர்ச்சியை பார்க்குறோம். சரிங்களா? குரு பகவான் பெயர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட நன்மையும் பலனையும் தருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாலிபத்தின் கடனை தீக்க தாலி ஒண்ணு அப்பந்தந்தான், தாலிபட்ட கடனை தீக்க தாயார் என்ன பெத்து புட்டா, நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்கு, நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. இந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி கடன் பிரச்சனைகளை ஈடுபட்டவங்க, கடனால வழக்க சந்திச்சவங்க, உங்களுக்கு தான் முதல் ப்ரிப்பரேஷன். இதுல இருந்து உங்களுக்கு விடுதலை குரு பகவான் தரார். மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கடன் வழக்க சந்திக்கிற அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் நல்ல தீர்வு குரு பகவான் தர இருக்கிறார். சந்தோஷமா இருங்க. அடுத்தது, இது இல்லாம மற்ற கோர்ட்டு கேஸ் வழக்கு அப்படின்னு சொல்லி மற்ற பிரச்சனைகளுக்காக போயிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? தீராத பிரச்சனை, நாள்பட்ட கேஸு, இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்படிலாம் நிறைய பேர் கலங்கிட்டு இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் தீர்வை கொடுத்துட்டாரு குரு பகவான். இந்த ஆண்டுல அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க. உங்க நாள்பட்ட வழக்கெல்லாம் குரு பகவான் முடிச்சு வைக்கிறார். சந்தோஷப்படுங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய புதையல் யோகத்தை அள்ளி வழங்க போறார். அது மட்டும் இல்லாம ஜாக்பாட் அடிக்கிறது, இந்த ஜாக்பாட் பழக்கம் உள்ளவங்கெல்லாம் சுதாரிச்சிங்க. உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் தர இருக்கிறார். அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்க போறார். கவனமா இருந்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இத கண்டிப்பா சொல்லி ஆகணும். தொழில் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த தொழில்ல முடக்கம் ஏற்பட்டவங்க, நஷ்டம் ஏற்பட்டவங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், கேட்டுங்க. இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய பலன்களை குரு பகவான் தந்துட்டார். இந்த வருஷத்துல நீங்க மீண்டு வந்துருவீங்க. தொழில் முடக்கமா? கவலையே படாதீங்க, மீண்டு வந்துருவீங்க. தொழில நஷ்டம் ஏற்பட்டுருச்சா? கவலையே படாதீங்க, அது மீண்டும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற நிலையை குரு பகவான் தரார். சந்தோஷமா இருங்க. அடுத்தது, புதுசா தொழில் தொடங்க போறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் ஒரு பொன்னான நேரம் இந்த 2026ஆம் ஆண்டு. இதை பயன்படுத்திங்க, புதுசா தொழில் அமைச்சிங்க, சந்தோஷமா இருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு அனுகூலம். வெளிநாட்டுக்கு பயணிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்து தட்டி தட்டி போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வந்துடுச்சு. வெளிநாட்டுக்கு வேலை விஷயமாகட்டும், அல்லது சுற்றுலா மாதிரி போறதாகட்டும், படிப்புக்காகட்டும், இப்படி வெளிநாட்டு அனுகூலம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அரிய பொன்னான நேரம் வந்துருச்சு. குரு பகவான் அருளால பையனை படிக்க வைக்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்களா? தாராளமா படிக்க வைக்கலாம். குரு பகவான் வந்துட்டாரு, உங்களை அனுப்பி வச்சிருவாரு. அதே மாதிரி வேலை விஷயமா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? குரு பகவான் தானாவே உங்களுக்கு வெளிநாட்டு வேலையை அனுப்பி வைப்பாரு, தருவாரு.
அதே மாதிரி பிரயாணமாக போகக்கூடியவங்களும் போகலாம். யாத்திரை மேற்கொள்றவங்க கூட யாத்திரைக்கு போறதுக்கு உண்டான திட்டமிட்டவங்களுக்கு கூட காரியம் கைகூடும். அதற்குண்டான நிலையை குரு பகவான் தருகிறார். அதை தாண்டி மனிதனுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிம்மதியான உறக்கம் வந்துடுச்சுங்க. நிம்மதி இல்லை, நிம்மதியான உறக்கம் இல்லை அப்படின்னு சொல்ற மேசராசிக்காரர்களே மீண்டுக்குங்க. உங்களுக்கு நிம்மதியும் வந்துடுச்சு, நிம்மதியான உறக்கமும் குரு பகவான் தரப்போறார். அதற்கடுத்தது விரய செலவு. எதை தொட்டாலும் விரய செலவு, தண்ட செலவு. நாம் ஒன்று நினைக்கிறேன், எங்க இருந்து வருது விரய செலவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு அந்த தண்ட செலவா இருக்கக்கூடிய விரய செலவு சுப விரயமா மாத்தி தராரு குரு பகவான். சந்தோஷப்பட்டுங்க. சுப விரயம்னா என்னங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆஸ்பத்திரியில நீங்க போய் செலவு பண்றது, டாக்டர் ஃபீஸ் கட்டுறது அசுப செலவு. ஆனா ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு தொழில போடுறதோ, இது சுப விரய செலவு. இதுக்கும் செலவு தான் பண்றீங்க. இது சுபமா, இதன் மூலமா நமக்கு லாபமோ அல்லது அந்த வருமானம் நம்மகிட்ட நிரந்தரமா இருக்கும். அதனால இது சுப விரயம். ஆனா மருத்துவமனையில கொடுக்குற காசு நமக்கு திரும்பி வராது, அது நம்ம சேவிங்ல இருக்காது. அது அசுப விரயம். அதனால இந்த அசுப விரயமா பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுக்கு சுப விரயம் பண்ணக்கூடிய நிகழ்வை, அற்புதத்தை குரு பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு நிகழ்த்தி தராரு. இது போன்ற சிறப்பான பலன்களை எல்லாம் குரு பகவான் தரப்போகிறார் இந்த வருடத்தில். குரு பகவானை பற்றி மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறீங்க, ராகு கேதுவை பத்தி சொல்லலையே அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ராகு பகவான், கேது பகவான் இவங்களுடைய பலன்களை ஏன் நான் பெரும்பாலும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க வருஷத்தினுடைய கடைசி மாதத்துல தான் பயிற்சி ஆகுறாங்க. அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் இவங்க பயிற்சி ஆகுறாங்க. அதனால இந்த வருடத்துல அவங்களுடைய தாக்கம் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதனால இந்த வருடத்திற்கு குரு பகவான் தரக்கூடிய நன்மைகள் இவ்வளோ அபரிதமான நன்மைகள். இதை நினைச்சு எல்லோரும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷப்படுங்க. மேலும் இந்த நிகழ்வுகள் அத்தனையும் பொது பலன்கள் தான், சரிங்களா? பொது பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 5:20க்கு மேல 5:30க்குள்ள குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதுல இருந்து இந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும், அருமையா இருக்கும். அப்போ இப்ப நடக்காதுங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது புரியுது எனக்கு. அதற்குண்டான ஆயத்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது ஒரு 100% வேலை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு நடக்குதுன்னா, இப்போ உங்களுக்கு 50% வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, சரிங்களா? இது போன்ற பொன்னான நிகழ்வுகள்லாம் இந்த வருடத்துக்கு மேசராசிக்கு இந்த கிரக பயிற்சியால நடக்க இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.